ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எப்பயுமே ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னின்னு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகா, பொட்டுக்கடல, தேங்காய் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கும். இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா ஆட் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா நுரைச்சி வரும். நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஒரு 2 டைம் நுரைச்சி வரணும். நுரைச்சி வந்ததுக்கப்புறமா லைட்டாக ஜாரில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான பருப்பே இல்லாத சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.